ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோழி பண்ணை வச்சவங்களுக்கான வீடியோ தான். கோழி பண்ணை பராமரிப்பு பற்றி வீடியோ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப். அதாவது இந்த ஆப் பொறுத்தளவு ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்குது. இது மற்ற பிளாட்ஃபார்மோட இதில் கொஞ்சம் விலை கம்மியாகவும் குறைவாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். வேணுன்றவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்களும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோழிகளுக்கான கொட்டை அமைக்கும்போது கொட்டாயை நல்லா மேடான பகுதியில் போடணும். மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே இருக்கக்கூடாது. அதுக்காக மேடான பகுதியில் போட்டுடணும். அதிக காற்றோட்டம் உள்ள பகுதியாகவும் இருக்கணும் அந்த நீங்கள் போடுற கொட்டை போடுற இடம். மற்றும் நல்ல நிழல் தர மரங்கள் நல்ல காற்றோட்டமாக இருக்கும். மரங்களில் உள்ள இடத்துல போட்டிங்கன்னா நல்லா காற்றோட்டமாக இயற்கையாக அழகாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல போடணும். கொட்டாயின் நீளம் வந்து கிழக்கு மேற்கு இந்த வாட்டத்தில் போடணும். கிழக்கும் மேற்கும் இந்த லென்த்தில் போடணும். இதில் இப்படி போடுறதுனால சூரிய வெப்பம் நேரடியாக கொட்டாய்க்கு வராது. அதுதான் இப்படி போடணுன்றது. கொட்டாய் பக்க சோறு வந்து 1.5 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. 1.5 அடி வரைக்கும் கட்டிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா வலைக்கம்பி, சோறுக்கு மேலே வலைக்கம்பி வந்து 7 அடி உயரம் இருக்கிறபடி காற்றோட்டம் நல்லா உள்ளே வர வலைக்கம்பியாக போடணும். அப்படி போடுறதுனால வெப்பத்தின் தாக்கம் குறையும் நம்மளுக்கு. அப்புறம் கம்பி வலைகளை துருப்பிடிக்காதவாறு தூய்மையாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுனால 50% காற்றோட்டம் வந்து இன்னும் அதிகரிக்கும். துருப்பிடிச்சா ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா கோட்டடாட்டம் காற்றோட்டம் சரியாக வராது. அதனால் துருப்பிடிக்காமல் பத்திரமா பார்த்துக்கணும். கொட்டாய் மேற்கூரையானது மிகவும் மிக முக்கியம். ஓகேங்களா? அது ஆஸ்பரா ஷீட்டு கூரை போடுற மாதிரி இருந்தால் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். இந்த கோடை காலத்துலலாம் ரொம்ப வெயில் காலத்தில் ரொம்ப இதாக இருக்கும். அவற்றை தடுக்கிறதுக்கு மேலே சுண்ணாம்பு பூசிடணும். அப்புறம் மேலும் வந்து மேற்கூரை மேலே வந்து ஷீட்டு மேலே வைக்கோல் இல்லை பனை ஓலை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடணும். அப்படியும் இல்லையா தண்ணி இந்த ஸ்ப்ரிங் பண்ணுறாங்களே கொள்ளையெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், சோளம் தெளிப்பான் அந்த மாதிரி வச்சு தண்ணி எப்போ தெளிச்சுட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் வெப்பம் குறையும். அப்புறம் பண்ணையும் பக்கவாட்டத்தில் தேவையில்லாத கீட்ட சாக்கு இதெல்லாம் இந்த கம்பி இருக்குல்ல அதில் போட்டிங்கன்னா தொங்க விடணும். தொங்க விட்டு அதில் கொஞ்சம் ஈரமாக தண்ணி அப்பப்போ தெளித்து விட்டிங்கன்னா உள்ளே வர காற்று நல்லா கூலிங்காக நல்லா இதாக இருக்கும். வெப்பம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதேமாரி கொட்டை பாருன்னா வச்சுருக்கோம்ல, கொட்டை அதுலேருந்து ஒரு 5 அடி பரப்பில் கொஞ்சம் 5 மீட்டருக்கு பரப்பில் வந்து தண்ணி நிற்கிற மாதிரி வழி செஞ்சிங்கன்னா அப்படியும் காற்று வரும்போது கொஞ்சம் கூலிங்காக வரும். அதனால் இந்தமாரி ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறை பிற்பகல் நேரங்களில் சுமார் 5லேருந்து 3 நிமிடம் தண்ணீர் வீசும்படி செய்யணும். அப்படி செய்யும் போது கோழியின் உடல் வெப்பம் குறையும். இவ்வாறு செய்யும்போது தண்ணி வந்து கொட்டா உள்ளே போகக்கூடாது. கொட்டா உள்ளே போனால் நசனசன ஈரமாகிடும். உள்ளே போட்டு இதெல்லாம் தீவனம்லாம் ஈரமாச்சுன்னா அப்படியே அது ஒரு காலா மாரி முளைக்கும். அதெல்லாம் கோழிக்கு ஆபத்து. ஓகே, அதனால் கொஞ்சம் பார்த்து இதை நம்ம செய்யுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.